ஓட்டு போடக்கூடிய வயது வந்ததற்கு பிறகு நீங்கள் ஓட்டு போடுவதற்கு முன்னதாக எதை பற்றி யோசிக்கணும்? நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? தெளிவாக ஒரு மூணு விஷயத்த சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், நீங்கள் ஓட்டு போடக்கூடிய அந்த சின்னம், அந்த சின்னத்துக்கு சொந்தக்காரரான அந்த வேட்பாளரை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும். அந்த வேட்பாளர் யார், எந்த கட்சியை சேர்ந்தவர், உங்களுக்கு பிடிச்ச கட்சி ஒன்று இருக்கும், அந்த கட்சியை சேர்ந்த வேட்பாளர் தானா அவருடைய சின்னம் தானா இது அப்படின்றது நீங்கள் தெளிவுபடுத்திக்கணும். அதன் பின்னர் அந்த வேட்பாளர் தகுதியானவரா? நாம் நம்மளுடைய 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வாக்களிக்கிறோம். அந்த வாக்குக்கு அவர் தகுதியானவரா அப்படின்றத நீங்கள் யோசிச்சுக்கணும். நீங்கள் ஒரு வேட்பாளருக்கு வாக்களிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சிருப்பீங்க. ஆனால் வேறு சில கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் ஒரு வாக்காளர்களை கவர்றதுக்காக சில பல வேலைகள்லாம் செய்வாங்க. யாருன்னே அவரை இதுக்கு முன்னாடி யாருன்னே தெரிஞ்சிருக்காது. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியாவுக்கு முன்னாடி வந்து டீ கடையில் நின்று டீ போட்டு கொடுப்பாரு, பஜ்ஜி போட்டு கொடுப்பாரு, அப்படி இப்படின்னு பல வேலைகளை செஞ்சு உங்களை கவர்றதுக்கு முற்படுவாங்க. அந்த நேரங்களில் நீங்கள் வந்துட்டு அந்த விளம்பரத்துக்கு அடிமையாகாமல், நீங்கள் மனசில் ஏற்கனவே நினச்சி வச்ச அந்த வேட்பாளர் ஒரு பப்ளிசிட்டி கிடைக்காம கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவர் வந்துட்டு நல்ல மக்களுக்கு ஏதோ ஒன்று செய்யணும்னு அவர் நினச்சி இருந்திருந்தா கூட விளம்பரத்தை காட்டி மற்ற வேட்பாளர்கள் உங்களுடைய வாக்கை சேகரிக்கவும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி விஷயத்த மற்றவங்க கிட்ட நீங்கள் வந்துட்டு விளம்பரத்துக்கு அடிமையாகாமல், உங்களுக்கு எந்த வாக்காளர் பிடிச்சிருக்கோ அதை வந்துட்டு அவங்க விளம்பரமே பண்ணலைன்னா கூட அவங்களுக்கு நீங்கள் வாக்களிக்கணும். அதுதான் வந்துட்டு நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம். அதன் பிறகு இவர் வாக்களித்த பின்னர் இந்த வேட்பாளர் மக்களுடைய நிறை குறைகளை கண்டறிந்து அதை நிவர்த்தி செய்பவரா, அவருக்கு அந்த திறன் இருக்கிறதா அப்படின்றதையும் நீங்க யோசிச்சுக்கணும். இது வந்து வாக்களிக்க முதல்ல போறவங்களுக்கும் சரி, இல்லை ஏன் வாக்களிக்கிறோம் அப்படின்றது தெரியாமையே சில பேர் தன்னுடைய வாக்கை செலுத்திட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்குமே இந்த வீடியோ உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.